ஆசிரியர்களுக்கு வணக்கம். இனிமேல் நம்ம கிளாஸஸ் ரெகுலராக வரும். ப்ளஸ் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுமே டெஸ்ட்டும் கண்டினியூஸாக வரும். அதனால செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட் நோட் போட்டுருங்க. நோட்டில் மட்டுமே டெஸ்ட் எழுதுங்க. அந்த நோட்டில் வேறு எதுவும் எழுதாதீங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா, சப்போஸ் இப்போ 20 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த 20ல் ஒரு 18 மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு என்ன ஆன்சர்னு சரியாக தெரியலன்னா சைட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. கொஷின் ப்ளஸ் ஆன்சர் அப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தெரியாத கொஷினை தயவு செய்து எழுதி வச்சுட்டே வாங்க. ஆன்சர் மட்டும் எழுதாதீங்க. இப்போ டெஸ்ட்டு எழுதுறீங்க இல்லைங்களா, அதில் ஆன்சர் மட்டும் எழுதி வைக்காதீங்க. கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக எந்த கொஷினாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, தெரியாத கொஷின் வந்திருக்கு அப்படின்னா அந்த கொஷின் எழுதி ஆன்சரையும் சேர்த்து எழுதி வச்சுட்டே வாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அடிக்கடி அதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டெஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவின் மிக முக்கியமான உணவு பயிர் எது? ஆன்சர் மட்டும் எழுதிட்டே வாங்க. ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பருப்பு வகைகள்: சோளம், கோதுமை, நெல். கீழ்கண்டவற்றுள் எது வாணிப பயிர் அல்ல? கரும்பு, கம்பு, புகையிலை, பருத்தி. இந்தியாவின் மிக நீளமான அணை எது? பக்ரானங்கல் அணை, மேட்டூர் அணை, ஹிராகுட் அணை, தேரி அணை. தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? தமிழ்நாடு, அஸ்ஸாம், கர்நாடகா, கேரளா. வேளாண்மையின் ஓர் அங்கமாக நீலப்புரட்சி எதனுடன் தொடர்புடையது? வேளாண்மையின் ஒரு அங்கமான நீலப்புரட்சி எதனுடன் தொடர்புடையது? எண்ணெய் வித்துக்கள், மீன் உற்பத்தி, தோல் பொருட்கள், பால் உற்பத்தி. இந்தியாவின் காப்பி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? மேற்கு வங்கம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம். தங்க புரட்சி எதன் உற்பத்தியோடு தொடர்புடையது? பழங்கள் மற்றும் தேன், முட்டை, உருளைக்கிழங்கு, சணல். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா எதனுடன் தொடர்புடையது? PMKSY. நுண்ணீர் பாசனம், விவசாயிகளுக்கு கடன், உர மானியம், விதை விநியோகம். காரிப் பருவ பயிர்கள் எப்போது பயிரிடப்படுகின்றன? அக்டோபர் மார்ச், ஏப்ரல் ஜூன், ஜனவரி மார்ச், ஜூன் செப்டம்பர். இந்தியாவின் மிக முக்கியமான பருப்பு உற்பத்தி மாநிலம் எது? தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம். கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்பட்டது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமத்துவ உரிமை. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1949 நவம்பர் 26, 1946 டிசம்பர் 9, 1947 ஆகஸ்ட் 15, 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், பிரிட்டன், அயர்லாந்து, அமெரிக்கா. அரசியலமைப்பின் எந்த பிரிவு குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? 44வது சட்ட திருத்தம், 1வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 61வது சட்ட திருத்தம். மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? ராஜமன்னார் குழு, ஸ்வரன் சிங் குழு, புஞ்சி குழு, சர்க்காரியா குழு. முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற சொல் எப்போது சேர்க்கப்பட்டது? 1978, 1947, 1950, 1976.
அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 எதனுடன் தொடர்புடையது? தேசிய அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை, குடியரசுத் தலைவர் தேர்தல், மாநில அவசர நிலை. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17, சட்டப்பிரிவு 15, சட்டப்பிரிவு 16, சட்டப்பிரிவு 14. மொழிகள் பற்றி குறிப்பிடும் 8வது அட்டவணையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன? 18, 15, 14, 22. முகப்புரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைத்தவர் யார்? எர்னஸ்ட் பார்க்கர், தாகூர்தாஸ் பார்கவா, ஜவஹர்லால் நேரு, KM முன்ஷி. மறக்காம எல்லாரும் உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ணுங்க. நாம் எல்லாருமே ஆசிரியர்கள். உங்கள் கிளாஸில் நீங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகே, இப்போ இவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணலன்னா இன்னும் நம்ம ஒரு வேளை ஷார்ட்கட் சொல்கிறது அவங்களுக்கு புரியலையோ, இன்னும் நம்ம எஃபெக்ட் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு பர்சனலாக தோணும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை மார்க்ஸ் லோவாக வாங்கியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும், இன்னும் நிறைய கிளாஸஸ் போடணும்னு. நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, பட் போட்டவங்க மட்டும்தான் மார்க்ஸ் மறுபடியும் என்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால மார்க்ஸ் லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை மறக்காமல் என்ட்ரு பண்ணுங்கள். இந்தியாவின் மிக முக்கியமான உணவு பயிர் எது? நெல். கீழ்கண்டவற்றுள் எது வாணிப பயிர் அல்ல? கம்பு, கரும்பு, புகையிலை, பருத்திலாம் வாணிப பயிர். இந்தியாவின் மிக நீளமான அணை எது? இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லியிருந்திருப்போம், ஹிராகுட். இது ஒடிசால மகாநதியோட குறுக்கால, அதாவது மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் இந்த ஹிராகுட் அணை. இதுதான் இந்தியாவிலேயே மிக நீளமான அணை. நெக்ஸ்ட், தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? அஸ்ஸாம். வேளாண்மையின் ஒரு அங்கமான நீலப்புரட்சி எதனுடன் தொடர்புடையது? மீன் உற்பத்தி, அதாவது கடல் மீன், நன்னீர் மீன், இந்த வளங்களை மேம்படுத்துறது. நெக்ஸ்ட், இந்தியாவின் காப்பி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுனா கர்நாடகா. இந்த கர்நாடகா தான் இந்தியாவிலேயே 70% காப்பி உற்பத்தியில் முன்னணி வகிக்குது. சரிங்களா? இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலத்தை சேர்த்தாலும் 70% எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா கர்நாடகாவில் தான். நெக்ஸ்ட், கருப்பட்டி காப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்கு. சரிங்களா? கருப்பட்டி காப்பி கர்நாடகா. தங்க புரட்சி எதன் உற்பத்தியோடு தொடர்புடையது? தங்க புரட்சி அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பழங்கள் மற்றும் தேன். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா எதனுடன் தொடர்புடையது? நுண்ணீர் பாசனம். அதாவது நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துறதுக்கும் நீர் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது பாக்ஸ் ஐட்டமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் நம்ம கிளாஸ் பார்த்துருப்போம். காரி பருவ பயிர்கள் எப்போது பயிரிடப்படுகின்றன? இதுவுமே நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்தது தான். ஜூன் டு செப்டம்பர். இது ஜூன் டு செப்டம்பரை என்ன சொல்லுவாங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவமழை காலத்தை தான் காரி பருவ பயிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ தான் அந்த பயிர்கள் பயிரிடப்படுகின்றன, ஜூன் டு செப்டம்பர் அந்த மந்தில். இந்தியாவின் மிக முக்கியமான பருப்பு உற்பத்தி மாநிலம் எது? பருப்பு உற்பத்தின்னு வந்துருச்சுனாவே கண்ணை மூடிட்டு மத்திய பிரதேசத்தை சொல்லிடுங்க. சரிங்களா? மத்திய பிரதேசம். கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்பட்டது? எந்த உரிமைனா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, 32வது. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின். நிறையா Group 4, Group 2, Group 1 வரைக்கும் இந்த கொஷினை ரிப்பீட்டட் கொஷின்னே சொல்லலாம். டெட் எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், அதான் அந்த ரஷ்யா தான். அரசியலமைப்பின் எந்த பிரிவு குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? இது 42.
42வது சட்ட திருத்தம். அந்த டைமில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்ததுனால தான், அதாவது 42வது சட்ட திருத்தத்தில் தான் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால தான் அதை வந்துட்டு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எதுனா ராஜமன்னார் குழு. இது வந்துட்டு 1969ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 1969ல் தான் ராஜமன்னார் குழு அமைச்சு மத்திய மாநில அரசுகளை பற்றின உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது பண்ணலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டு தான் அமைச்சது ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லிட்டு. இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1969. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் நிறைய பேரை போயிட்டு ரீச் ஆகும். முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற சொல் எப்போது சேர்க்கப்பட்டது? எப்போதுனா 1976. அதாவது 42வது சட்ட திருத்தத்தின்படி. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு இந்த 3 சொல்லையுமே அப்போ தான் சேர்த்தாங்க. எங்கள் முகப்புரையில் சமய சார்பற்ற அப்படின்றது மட்டும் ஜாயின் பண்ண கிடையாது. சமதர்ம சமய சார்பின்மை, அதாவது சமய சார்பின்மையை தான் சமய சார்பற்றன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஒருமைப்பாடு, இந்த சொற்கள்லாம் அப்போ தான் சேர்த்தாங்க 1976ல் 42வது சட்ட திருத்தத்தின்படி. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 எதனுடன் தொடர்புடையது? எதனுடனா தேசிய அவசர நிலை. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு 17. மொழிகள் பற்றி குறிப்பிடும் 8வது அட்டவணையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன? ஸ்டார்டிங்கில் எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னா 14. அப்போ இப்போ எத்தனை மொழிகள் இருக்குன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். முகப்புரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைத்தவர் யார்? என்எச் பார்க்கர். இப்போ 10th இந்திய அரசியலமைப்பு புக்கில் இருந்து 10 கொஷின்ஸ் தான் இதில் வந்திருக்கு. மீதி 10 வந்து இந்திய வேளாண்மையிலேருந்து வந்திருந்தது. சரிங்களா? இன்னும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு பற்றி டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம் பிஇஓக்கு. அதே 10th சோஷியலில் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்தில் மட்டும். சரிங்களா? அதில் சில கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.